தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். யார்கிட்ட சொல்றது? ராஜாவே தானியேல்கிட்ட சொல்றார். ஆனால் இந்த சூழ்ச்சி ராஜாவுக்கு தெரியல. இது தானியேலுக்காக ஈடப்பட்ட சூழ்ச்சி அப்படின்னு யாருக்கு தெரியல? ராஜாவுக்கு தெரியல. பிரதானிகள் எல்லாம் சொல்கிறாங்க, சேனாதிபதிகள்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் அங்கே இருக்கிற நியாயாதிபதிகள் எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அவர் என்ன செஞ்சார், சரி அப்படியா பரவாயில்ல, நீங்கள் அதன்படி செய்யுங்கன்னு அவர் என்ன செஞ்சார், முத்திரை மோதிரத்தை முத்திரை வச்சுட்டாரு. அதே போல் அவங்க என்ன செய்கிறாங்க, போய் தேசத்து மேலே போய் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட கட்டளை பிறப்பிக்கிறாங்க. இப்போ யாருக்காக இது பிறப்பிக்கிறாங்கன்னா, அந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக இல்லை, தானியேலை எப்பயாவது என்ன செய்ய மாட்டி விட்டுடணும். அதே தான், எப்படியாவது மாட்டி விட்டவனா கொஞ்சம் என்ன செஞ்சணும், சிங்க கைப்பில் போயிடணும், சிங்க கைப்பில் போட்டுடணும். அதுதான் அவங்களுடைய திட்டமே. ஏன்னா இவன் பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனை நியமிக்கிறதுக்காக ராஜா என்ன செய்கிறாருன்னா, திட்டம் அவங்களுடைய திட்டத்தில் இருக்குது. இது அவங்களால என்ன செய்யலை, வெளியூருக்காரன் வெளிநாட்டுக்காரன் அடிமையாக வந்தவனுக்கு இவ்வளோ பெரிய மேன்மை கிடைச்சிடுது, மகிமை கிடைச்சிடுது, இப்படியே போய்ட்டு ஒரு பதவி கிடைச்சது. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னது, பயங்கரமான போராமை, எரிச்சல், புகையுது. அவனால சகிக்க முடியல, அவனால ஜீர்ணிக்க முடியல. இவங்க திட்டம் தீட்டினது யாருக்காக? இது யாருக்கு தெரியும்? ராஜாவுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ஆமாம். அதனால் இவர் ராஜாவும் மகிழ்ச்சியாக சந்தோஷம் அடைஞ்சு அப்படியே செய்யுங்க அப்படின்ட்டாரு. ஆனால் இந்த திட்டம் யாருக்கு என்று ராஜாவாகிய தரியுவுக்கு வருகின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான், ஒரே அவனால் தாங்கி கொள்ள முடியல. அவனால் என்ன செய்ய முடியல. ஆமாம், அவர் நைட்டெல்லாம் அவனுக்காக என்ன செய்கிறாரு, பொந்து பிறண்டு பார்க்குறாரு. ஐயோ இப்படி ஆயிடுது, இப்படி தப்பு பண்ணிட்டோமே, விசாரிக்காமல் போயிட்டோமே அப்படி இரவு முழுவதும் என்ன செய்கிறாரு, தவிக்கிறார். ராஜா தவிக்கிறார். எந்த நாட்டு ராஜா? அந்த நாட்டு ராஜா. இவன் அடிமை. இந்த அடிமைக்காக அந்த ராஜா மிகவும் இரவெல்லாம் என்ன செய்கிறாரு. ஏன்னா அது இவர் போட்ட சட்டத்தை இவராலவே என்ன செய்ய முடியாது, ரிமூவ் பண்ணவே முடியாது. அப்படி அவர் அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டாருன்னா உள்நாட்டு குழப்பம் வரும். உள்நாட்டு எப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் குழப்பம் வரும்போது என்னன்னா, பிரதம மந்திரிக்கு அடுத்தது எப்படின்னா, இராணுவ மந்திரி இருக்கிறாருல்ல, இராணுவ மந்திரி கூட பிரதம மந்திரி ஆகிடலாம். இராணுவ புரட்சி கிளப்பி என்ன செஞ்சிடலாம். இல்லை, அந்த இராணுவ தளபதி இருக்கிறாருல்ல, அந்த இராணுவ தளபதி கூட புரட்சி பண்ணி அவர் நாட்டை என்ன செஞ்சிடலாம், அவர் ஆகிடலாம். ஏன்னா இவர் சிறைப்படுத்திடலாம் எல்லாருமே. யாரை சிறைப்படுத்த? பிரதம மந்திரியே சிறைப்படுத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? இராணுவ அதிகாரிகளுக்கு, இராணுவ தலைவருக்கு அனுமதி உண்டு. ஆனால் நம்ம நாட்டில் அது ஏதோ கொஞ்சம் மைனஸ் இருக்குது, அதனால தான் அப்படி இல்லை. ஆனால் அமெரிக்காவிலலாம் அப்படி உண்டு. ஏன்னா அங்கே அதிபருடைய ஆட்சி. உகாண்டா எல்லாம் மற்ற நாடுகள் எல்லாம் அதிபர் ஆட்சி, இங்கே பிரதமர் ஆட்சி. இப்போ எங்கே பிரதம மந்திரி அப்படி இருக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இப்படி சவுத்து பக்கம்தான் இப்படி இருக்கிறாது. ஏன்னா நம்ம பாகிஸ்தான், நம்ம இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, வங்கதேசம் இப்படி உள்ள இடங்களில் தான் பிரதம மந்திரி. மற்ற இடங்களெல்லாம் அதிபர்கள். இப்போ அப்போ பிரதம மந்திரியா அங்கேயும் ஆண்டாலும் பிரைம் மினிஸ்டர் இருந்தால் கூட அந்த அதிகாரம் உண்டு அவங்களுக்கு, அவங்களும் அதிபர் ஆகிடலாம். அதுபோல் இவங்களுக்கு என்னென்னா, ராஜாவுக்கு எதிராக இவங்க திரும்பி அந்த சேனாதிபதி இருக்கிறாங்களா, தலைவர் இருக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சிடலாம், அப்படியெல்லாம் சதி திட்டங்கள் தீட்டலாம். அதுக்காக தான் ராஜா முத்திரை வச்சுட்டு ராஜாவே என்ன செய்ய முடியாது,
ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் படிச்சு தான் அந்த முத்திரை. அப்படிப்பட்ட பைலாப்பு அவங்க வச்சிருப்பாங்க அந்த நாட்டில். அப்போ அந்த பைலாப்புலேருந்து எதுவுமே என்ன செய்ய முடியாது, இவங்க மாற்ற முடியாது. அப்படிதான் இவர் என்ன செய்கிறாருனா, ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, இரவெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தானியேலுன்னு சொல்ல வரல யாரும், ராஜாட்ட என்ன செய்யல, இங்க பாருங்க, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து கேபியிலே போட்டார்கள். இப்ப ராஜாவுக்கு இன்னும் என்ன சொன்னா, இது தானியேலுக்கு எதிரான சதிதான்னு அவருக்கே தெரியாது. கொண்டு வரும்போது தான் தெரியும். அப்பதான் சொல்றாரு ராஜா தானியேலை நோக்கி, நீ இடமிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஆமா, உங்கள் தேவன் யார் என்று சொன்னால் உன்னை தப்புவிக்க வல்லவர் என்று அவர் அறிந்தார். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யறோம், ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்ம என்ன செய்யறோம், நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல, அதுக்கு பயப்படுறோம். ஐயோ அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, அது ஆயிடுமா, இது ஆயிடுமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, என்ன செய்யறாமா, பயப்படுறோம். ஆனா அவர் சொல்றாரு, உன் தேவன் என்ன சொல்றாரு, உன் தேவன் உன்னை தப்புவிக்க. ஏன், நீ இடமிடாமல் ஆராதிக்கிறல்ல, இது நீ ஆராதிக்கிறது ஏன் ஜனங்க கூட என்ன செய்யறது கிடையாது, அத ஏன் தெய்வத்துக்கு ஆராதனை பண்ணறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் வேலை தான் செஞ்சு கிடப்பாங்க. அவங்க தெய்வனை ஆராதிக்கணுன்ற ராஜா எப்போ கட்டளை இடுவது அப்பதான் என்ன செய்யணும், அப்பதான் அவனுக்கு போய் நிற்க முடியும். அதுவெல்லாம் அவனுக்கு பிரார்த்தனையோ தொழுகையோ எல்லாம் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா தானியேல் அப்படி இல்லை. அவரு என்னது 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறார் என்பது யாருக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரியும். அவன் அடிமையா இருந்தாலும் கூட, சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு அடிமையா இருந்தா கூட அவன் தெய்வத்தை அவன் 3 நாள் என்ன செய்யறான், அவன் ஆராதிக்கிறான். அப்படி அது ராஜா, அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நீ ஆராதிக்கிற உன் தேவன், இடவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க. ஆமா, இது ஒரு காரியம் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நேபுகாத்நேச்சார் வந்தார்ல, ராஜா வந்தார்ல, அந்த ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. இவர் தானியேலுக்கு நீ ஆராதிக்கிற தேவன், இடமெல்லாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்தது, அது சிலையை குறித்து பார்க்கிறோம். அப்போ அங்க 3 பேர் இருக்கிறாங்க. யாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்ப இவங்களை நேபுகாத்நேச்சார் என்ன சவாலை விடுறான் பாருங்க. நீங்க 3வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்க. கிண்ணறம், சுரமண்டலம் கேட்கும்போது தாழ விழுந்து, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருக்கிறீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூழியின் நடுவிலே போடப்படுவீர்கள். அவன் சவால் விடுறான் பாருங்க. யாரு, உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று கேட்கிறான். ஆனா தரியு ராஜா என்ன சொல்றாரா, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா இந்த ராஜாவும் தானியேல் மூலமாய் அற்புதங்களை அதிசயங்களை கண்டவன் தான். யாரு, இவனும் அற்புதத்தை கண்டவன் தான். இவன் கண்ட தரிசனத்துக்கு யார் அந்த எபிரிய பிள்ளையாகிய எப்பிலானாகிய தானியேலும் அப்படியே நண்பர்கள் தான் அப்படின்னு தெரியும். இவங்க இவ்வளோ ஆராதிக்கிறவங்க, வெளிப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட அப்படி சக்தி இருக்குன்னு, தேவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா இவன் என்ன செய்யறான், அவன் பேசுறான், என்ன சொல்றான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். 17வது வசனம். இப்ப இவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சவால் இடுறான். என்ன சவால் இடுறான்,
உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று இவன் வந்து என்ன செய்யறான்? சவால் இடுறான். இவங்க என்ன சவால் இடுறாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க எப்படி இருக்கிறாரு? ஆமா, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். இதுதான் இப்ப தேவனுடைய பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கணும்னா, தில்லா என்ன செய்யணும்? பேசணும். என்ன செய்யணும்? தைரியமா இருக்கணும், தைரியமா பேசணும், தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம வேதத்தை படிக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நம்ம என்ன செய்வோம்னா, அடுத்த வினாடியே டொமால்னு என்ன செய்வோம்? நாம விழுந்து போடுவோம். நீங்க லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சின்ன ஒரு ஓமைய ஜெபத்தை பத்தி சொல்லுவார். நீங்களாம் எடுக்க தேவையில்ல, நான் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு ஓமைய ஒரு ஜெபத்தை பத்தி சொல்லுவார். சோர்ந்து போவாது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாட்டியை பத்தி, ஒரு விதவை பத்தி. விதவை தானே அவங்க? விதவை தானே? அந்த விதவை என்ன செய்யறாங்கன்னா பத்தி சொல்றார். அவ போயிட்டு அந்த பொல்லாத ஒரு நியாயாதிபதி கிட்ட போய் என்ன செய்யறான்? மனுஷங்கிட்ட போய், அவன் மகா கொடுமையானவன். அந்த கொடுமையானவங்கிட்ட போய் என்ன செய்யறாப்புல, இவருக்கு டெய்லியும் போய் நொச்சு அதிக்கிறப்பல, எனக்காக நீதி செய், எனக்காக நீதி செய், எனக்காக நீதி செய். என்ன செய்தவங்க? ஆமா, அவன் நினைக்கிறான், நானே பொல்லாதவன், நானே கொடுமையானவன், நீ என்ன வந்து என்ன செய்யற, என்கிட்ட வந்து எந்த நேரம் வந்து டெய்லி வந்து நிற்கிறிய அப்படின்னுட்டு ஒரு நாள் என்ன செஞ்சுட்டான்? அவன் மனம் இறங்கி, சரி இந்த வயசான பாட்டி வந்து என்ன செய்யுது, நம்மளை வந்து நொய்ய போல அரிக்குது, சரி இறங்கி ஏதாவது செய்வான்னுட்டு அவன் என்ன செஞ்சானா, இறங்கி வந்தானா. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறதுனா, நம்ம ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்ம உடனே என்ன செய்யறோம்? தைரியத்தை இழந்து போடுறோம், பயப்படுறோம். அதுக்காக என்ன ஆகும்? இல்லை, இந்த அம்மாவை போல இந்த ஓமையில சொல்ல, அது போல நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்பா கிட்ட என்ன செய்யணும்? நொய்ய அரிச்சுக்கிட்டே, நொய்ய அரிசி போல நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்டோம்னா, அந்த பொல்லாத நியாயாதிபதியே இறங்கும் பொழுது, இந்த உலகத்து நியாயாதிபதி உனக்காக எனக்காக இறங்க மாட்டாரா? அப்ப என்ன செய்யறாங்க? எங்களை ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி என்ன செய்வாரு? விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனத்தை சொல்றாங்க. ஒருவேளை திருப்பி இவங்களுக்குள்ள சந்தேகம்னு வரல, ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் அதை பத்தி டோன்ட் வரி, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, அதை பத்தி எங்களுக்கு நாங்கள் உம்முடைய தேவர்களை என்ன செய்யறது கிடையாது. அதனால எங்க தெய்வத்தினுடைய வல்லமையை பத்தி நாங்க என்ன செய்ய மாட்டோம்? குறைச்சு மதிப்பிட மாட்டோம். என் தெய்வத்தை குறைச்சு என்ன செய்ய, எங்க தெய்வமே எங்களை விடுவிக்காமல் போனாலும் அதனால உங்க தெய்வத்தை நான் என்ன செய்ய முடியாது, வந்து படங்க முடியாது. அல்ல சொல்லுவோமா? எவனாவது வந்து எங்க ஊர்ல என்ன செய்வானு வந்து கேட்பானு, எப்படின்னா, நான் 10th படிச்சு முடிச்ச கையோட எங்க ஊர்ல வந்து, எங்க ஊர் கோயில் வந்து எப்படின்னா, எல்லாம் மூளைக்கு எல்லாம் அந்த பொம்மை வச்சிருப்பாங்க, உடஞ்சு போய் கிடக்கும். எனக்கு கொஞ்சம் கருத்து 10வது படிச்ச பிறகு கொஞ்சம் சம்பாதிக்க போன அப்போ என்னன்னா, எங்க ஊர்ல வந்து அதை சொப்பனிட ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி இந்த சிலையை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு என்ன செய்யறேன், எங்க போயிட்டு என்ன செய்யறோம், எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், எங்க அம்மாட்ட சொல்றேன், நீ சம்பாதிச்சா கட்டிட்டு போயாண்டா அப்படின்ட்டாங்க. நான் சொல்லி ஒரு 10 நாள் என்ன செய்யறேன்னா, அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு டிவி கொட்டா இருக்கும், பொது கொட்டை டிவி கொட்டா. அப்போ வந்து கலர் டிவி அப்போ தான் கொண்டாந்து கவர்மெண்ட்லேருந்து வைப்பாங்க. ஒளியும் போகும், ஒளியும்னு ஒரு பாட்டு போகும். அந்த பாட்டில் அதுவும் புதுசாக இருக்கும்ல, நம்ம சினிமா கொட்டையில் பார்க்கணும், மற்றது எதையும் யூடியூப்பில் அதில் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அப்போ வாரத்தில் வெள்ளிக்கிழமைனா ஒளியும் நாங்கள் என்ன செய்யறதுனா, எங்கே வேலை செஞ்சாலும் வேலை முடிச்சுட்டு எவ்வளோ வேகமாக வரணுமோ அவ்வளோ வேகமாக 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவோம், அந்த ஒளியை பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு 6 பாட்டு போடுவாங்க.
அந்த கொட்டாயில் நான் பார்த்துட்டு, அண்ணா அன்னைக்கு நல்லா பௌர்ணமி, நான் போயிட்டு அது மேலே போய் சாப்பிட்டு போய் படுத்துட்டேன். படுத்த உடனே நான் பார்த்த நட்சத்திரங்களே ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன். நான் அப்படி படுத்துட்டு இருந்தேன் பாரு. படுத்துட்டு என்ன சொல்றேன், ச்சே இந்த வயசுல போய் நாம படிக்கிறத விட்டுட்டு, இந்த வயசுல போயிட்டு இந்த வெல்டிங் வேலை போய் சமத்தி அடிச்சு கிடக்கிறோமே, இப்படி நாம படிக்கிறத விட்டு அரசியல் அது இதுன்ட்டு ஏமாந்து சொன்னா போனான்னு ஏமாந்து போய் நாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன செய்யறேன், அழுது கண்ணீர் விட்டுட்டு என்ன செய்யறேன், நான் கண்ணை திறந்து பார்த்தா நான் பார்த்த நட்சத்திரங்களிலே ஒரு அந்த நட்சத்திரம் வித்தியாசமாக காணப்பட்டது, நல்ல பெருசா காணப்பட்டது. அப்போ அந்த நட்சத்திரம் எப்படின்னா என்னை கூப்பிடுற போலவும் என்னோட பேசுற போலவும் எனக்குள்ள என்ன அது என்னுடைய, ஏன்னா அப்போ நான் சொப்பனம் பார்ப்பேன். சொப்பனம் பார்த்தோன்னா அந்த சொப்பனம் பார்த்து சொன்னா அது அப்படியே நடக்கும். அந்த சொப்பன காரணம் போல அப்படி காணப்படும்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த நட்சத்திரம் என்னோட பேசுது அப்படி. அப்போ அந்த சமயத்தில் பார்த்து தான் என்ன செய்யறோம்னா, ஒரு பைபிள் கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த பைபிளை படி நீ பணக்காராயிடுவ. அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. என்னது? இதே தான். எனக்கு சுவிசேஷமெல்லாம் யாரும் சொல்லலை. என்ன சுவிசேஷம்? இயேசு நல்லவர், இயேசு உயிரோடு வந்தார், இயேசு பாவத்தை பண்ணி, அதெல்லாம் இல்லை. இந்த பைபிளை படித்தா நீ பணக்காராயிடுவ. அப்போ நான் படிச்சுட்டு வரும்போது தான் என்னன்னா இந்த ஆபிரகாமுடைய லிஸ்ட்டை படிக்கும்போது, உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன், அப்போதான் அதில் படிக்கிறேன். இந்த நட்சத்திரத்தை குறித்து ராசிகள் உண்டு, இது இப்படிப்பட்ட இதுண்டு. அப்புறம் தான் மத்திய சுவிசேஷம் திடீர்னு எடுத்து படிக்கும்போது தான் அந்த நட்சத்திரம் அவங்கள வழி நடத்தினது. அப்போதான் ஓ, நட்சத்திரங்களுக்கு இவ்வளோ பெரிய மேன்மையா இருக்கு. எது பைபிளை நம்ம படிச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். இதை எங்க முன்னோர்களோ மற்றவங்களோ அவங்களோ இவங்களோ இல்லை சாஸ்திரிகளோ நம்ம சொல்ற வான சாஸ்திரிகளோ இதை பத்தி நமக்கு என்ன செய்யல. ஏன்னா வரலாறை பத்தி நமக்கு சொல்ல மாட்டாங்க, அது சாஸ்திரங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க. அது அவன் படிச்சுக்கும் அவனும் மற்றவங்களை முட்டாளாக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதே தான். அப்புறம்தான் நான் சபைக்கு போகும்போது, திருக்காஞ்சிக்கு நான் மகத்துக்கு திதி கொடுக்க போகும்போது ஒரு சபைக்குள்ளே போய் அதன் பிறகு தான் இதை நான் அறிந்து கொள்ளும்படியாக காணப்பட்டது அதிகமாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஏன் இதை நம்ம பிரியமானவர்களே இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சு உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, விடுவிக்காம போனாலும் என்ன செய்யுது, நாங்க உங்க தெய்வத்தை மட்டும் நாங்க என்ன செய்ய மாட்டோம். ஆமா. இப்ப நம்ம எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யறோம், இப்படிப்பட்ட ஒரு தைரியமான வார்த்தைகளை பேசுறதுக்கு கிடையாது. அடுத்த நிமிஷமே நம்ம பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும். நான் இந்த செய்தி எடுத்து முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். அது ஆங்கிலத்துல, இந்த மேட்டர் ஆங்கிலத்துல என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன வீடியோ வருது. அதுல என்னன்னா, அந்த நெருப்புல போய் போடுறதுக்காக 3 பேரும் பிடிச்சிட்டாங்க. என்ன செய்யுங்க, கொண்டு போகும்போது அதுல அது யார் சாத்ராக்கோ மேஷாத்தோ யார் மனைவியோ தெரியாது. ஆனா அதுல முன்னே இருந்தவனுடைய மனைவி தான் என்ன செய்யுதுன்னா, ஓடி பயங்கரமா ஒப்பேரி வச்சு அழுவுது. சூளை எரிஞ்சு பயங்கரமா எரியுதா, அது பயங்கரமா ஒப்பேரி வச்சு அழுவுது. ஐயோயோ அது வேணான்னுதா, ஐயோ சாமி வேணாம் இதை கும்பிட்டுட்டே போவோன்னு சொல்லுதா. அது இங்கிலீஷ்ல எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அது அழுவுது. அல்ல சொல்லுமா. ஏன்னா பெண்கள் எப்போதுமே ஒரு சின்ன கண்ணீர் விட்டா கூட என்னன்னா அவங்க அழகிற வித்தியாசமான சூழ்நிலை மனசு என்ன செய்யணும், கரைஞ்சி போகும். இல்லைன்னா அடைச்சி இந்த மூதியை அழுகுறத பார்க்கறத வெளியே போயிடும்டா அப்படின்னு என்ன செய்வான், போயிடுவோம். இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னுட்டு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படியே ஸ்டெப்பனா இருந்து போறாங்க. ஆனா அந்த அம்மா பயங்கரமா என்ன செய்யுது, அழுவுது. இப்ப இப்படிப்பட்ட அழுவுற காரியத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அவங்க உறுதியா இருக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. அவரும் அவங்கள பிடிச்சி இழுத்தும் போய் சிப்பாய் வந்தாலும் பிடிச்சி தள்ளி இழுத்தும் போயிட்டானுவ. அப்புறம் கொண்டு போயிட்டாங்க. ஆனா இவங்களுடைய தீவிரமான காரியம் என்னன்னா, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற உமக்கு
என்னது தெரிந்திருக்க கடாவது என்றார்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா நீங்க லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19, 18, 19, 20 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது நம்மளை என்ன செய்யாதுன்னு சொல்றாருன்னா, அம்மா 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரல வாசிக்கணும். ஏன் சொல்றது? இயேசு சொல்றார், அவர்களை அவர் நோக்கி, இவங்க சொல்றாங்க, ஐயா நாங்க போனோம், உங்களுடைய நாமத்து நிமித்தம் போனோம்ல, நீங்க அனுப்புனீங்க, நாங்க போனோம். என்ன செய்யுது? பேய்னா என்ன செய்யுது? கீழ்படி ஓடுதுயா, பயங்கரமா. ஐயோ அப்பா, என்ன நாங்க போய் உங்க சொன்னாலே போதும்பா, அப்படி போகுதுப்பா, அப்படி என்ன செய்யறாங்க எல்லாம் ஆண்டுட்டு புகழ்ந்து என்ன செய்யறாங்க? பயங்கரமா புகழ்ந்து பேசுறாங்க. அப்பதான் அவர் சொல்ற, நானும் பார்த்தேன் நானு பார்த்தேன். என்னது? எப்படி பார்த்தேன்? மின்னலை போல சாத்தான் என்ன செய்யுது? நான் கண்டேன் அப்படின்ற. மின்னலை போல சாத்தான் விடுவதை நான் வானத்திலிருந்து விடுவதை கண்டேன். இதோ தேள்களையும் மேற்கொள்ளவும் கொடுக்கிறேன், மாட்டாது. ஆகிலும் அவைகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதி இருக்கிறதுக்காக என்ன செய்யணும்? ஆமா. அப்ப நம்ம நாமங்கள் எங்க எழுதப்படுகிறது? ஆமா, இன்னைக்கு இங்கேயே சந்தோஷப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது? முடிச்சிடறோம். ஆனா நம்ம நாம எங்க எழுதப்படணும்? அதுக்காக சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஆமா, பூமியிலேயே நம்ம என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த பூமியிலே அனுபவிச்சுட்டு போய் இன்னொன்னு பாக்குறாங்க. இவங்க எங்க சந்தோஷம் அனுபவிக்கணும்னு இல்லை. ஆமா, பாசு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா? செழிப்பான வார்த்தை சொல்ல மாட்டாரா? சாஸ்வதமான வார்த்தை சொல்ல மாட்டாரா? சந்தோஷமான வார்த்தை சொல்ல மாட்டாரா? நானும் சொல்றேன் தான், பூமிக்குரிய சந்தோஷத்துலேயே நம்ம என்ன செஞ்சக்கூடாது? நம்ம அதுக்கே பெருமையா போயிட்ட கூடாது. ஆனா அதை காட்டிலும் நம்ம நாம எங்க எழுதப்படணும்? அதுதான் நமக்கு மிகுந்த என்னவா இருக்கும்? சாகினால அது உங்களை ஒண்ணு என்ன செய்யாதுன்னு சொல்றாரு? சேதப்படுத்தாது. என்னது? மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை ஆமா அது சேதப்படுத்தவே படுத்தாது. அது கொஞ்ச நேரம் தான். அதோடைய மாடல் எல்லாம் கொஞ்ச நேரம் தான். அல்ல சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் தான் அதனுடைய வேலையை காட்டும். அப்புறம் என்ன செய்யும்? அது கீழே விழுந்துடும். இயேசு நாமத்தை சொன்னா அது போயிடும், அதுக்கு விலகி போயிடும். ஆகினால அவர்கள் எப்படி உறுதியா இருந்தார்களோ, தரியூர் ராஜா சொல்லும்போது உறுதியான வார்த்தைகளை சொல்றான், சக்தி வாய்ந்த வார்த்தைகளை சொல்றான். அதே நேபுகாத்நேச்சாரும் அதே வார்த்தைகளை தான் சொல்றாரு. ஆனா தானியேலை, அவன் சொன்ன சக்தி வாய்ந்த வார்த்தை தானியேலை என்னது? தைரியப்படுத்தும்படியா இருந்தது. ஆனா இவர்களும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளை சொன்னான் நேபுகாத்தான். ஆனா இவர்களுடைய தைரியத்தை அது என்ன செய்ய முடியாது? குறைக்கும்படியா இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தைரியத்தை எப்படி இருந்தது? குறைக்கிற போல இருந்தது. யாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம். அவர் சொல்றாரு, உன் தேவன் உன்னை நிச்சயமா என்ன செய்ய தப்புவிக்க இருக்கிறாருன்னு சொன்னார். அதுல தேவனுடைய பிள்ளைங்க சத்துருக்கு, சாத்தானுக்கு இப்படி எல்லாம் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம எழும்பும் போது என்ன செய்யக்கூடாது? ஆமா, இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அவருடைய தன்மைகள் எப்படின்னு பார்க்கணும். முதலாவது நம்ம அப்பாவுடைய தன்மைகள் என்னன்னா, 1 தீமோத்தேயுல முதல்ல அவருடைய தன்மைகளை பாருங்க. அவருடைய தன்மைகள் எப்படி அப்படின்னா, 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரத்துல 15, 16வது வசனத்தை சொல்லும் பொழுது, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15, 16, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள யாகா சக்கராதிபதியும். யார் அவரே? அவரே நித்தியானந்தம் உள்ள. அது எல்லாம் இந்த பேரை தான், இந்த பேர் வச்சுக்கோங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, நித்யானந்தா நித்யானந்தா நித்யானந்தா
எல்லாம் கலெக்ஷன் தான். இந்த பேரை வச்சுக்கிற எல்லாம் கலெக்ஷனான ஆளுங்க. அவன் நம்ம ஆளுங்க யாரும் வச்சுக்கிறானா? யாராவது நித்யானந்தன் நம்ம ஆளுங்க யாரை கூப்பிட்றானா பாருங்க. ஆனா அவனுக்கு தெரியும் இது சக்தி வாய்ந்த பேரு பழுக்குது அப்படின்னு. உலகத்துல இருக்கிற மனுஷன் நித்யானந்தான்னு பேரை வச்சுக்கிட்டு நல்ல கலெக்ஷனான ஆளுங்க அவனுங்கெல்லாம் பாருங்க. கோடி கோடியா அவனுக்கு என்ன செய்யுது? கொட்டுதுங்க. டாலரா கொட்டுது, கோடி கோடியா கொட்டுதுங்க. ஆனா நம்ம ஆளுங்க இந்த பேரை வைக்கிட்டான்னாக்கா என்ன செய்ய மாட்டாங்க? ஒன்னும் வைக்க மாட்டாங்க பாருங்க. அவர் யார்? அவரு நித்தியானந்தமுள்ள ஏகா சக்கராதிபதி. அல்லேலூயா. ஏகத்துக்கும் அவர் யாரு? அவரு சக்கராதிபதி. அவர் அப்படியே சுத்த விடுவார் அப்படியே. அல்ல சொல்லுவோமா? நான் பழைய படம் ஒரு படம் ஒன்று பார்த்தோம் எஸ்டிக்கு படாத காலங்களில். அவனை செய்வான் அப்படி விரல் வச்சு என்ன செய்வான்? சுத்தி விடுவான். என்னத்த உலகத்தை என்ன செய்வான்? அப்படி அவன் சித்தரிச்சு படம் எடுப்பானவன். ஆனா அவன் சுத்த விட முடியாது. சுத்த விடுவர் நம்ம ஆண்டவர் தான். அவர் யார்? அவரு ஏகா சக்கராதிபதியும். யார் இவரு? ராஜாதி ராஜாவும் இவரு கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவர். இவர் யார்? அவர் ஒருவர் தான் சாவாமை உள்ளவர். மீதி எல்லாம் என்ன செய்வாங்க? செத்து போயிடுவாங்க. சாவாமை உள்ளவர். ஏன்னா இவர் மரித்தார். அல்ல சொல்லுவோமா? அது அப்புறம் பார்ப்போம். அதன் பிறகு இருக்கு, அந்த கதையை சொல்லுவோம். அல்ல சொல்லுவோமா? ஏகா சக்கராதிபதியும் சேரக்கூடாது ஒளியில என்ன செய்கிறவர்? அவரு ஆமா. அவர் எப்படி வாசம் பண்ணுவாராம்? சேரக்கூடாத ஒளியில இவர் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்பனா இவருக்கு நிகர் அவருக்கு நிகர் அவர் தான். இவருக்கு எல்லையே கிடையாது. மற்றதுக்கெல்லாம் எல்லை வச்சுக்குங்க. ஏன்னா இந்த வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின ஏகா சக்கராதிபதி. அல்லேலூயா. அப்ப இவருக்கு என்ன கிடையாது? பூமியில எல்லை கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் எல்லை வச்சிருப்பாங்க. இதோட என் எல்லை, இதோட எல்லை, இதோட எல்லை வச்சு வைப்பாங்க. அதனால அவங்க அப்படி அதோட நின்றுக்குவாங்க. ஆனா இவர் ஏகா சக்கராதிபதி. எல்லைகளுக்கெல்லாம் இவர் எல்லையின் தலைவராக இருக்கிறவர். அப்போ அடுத்தது மனுஷரில் கண்டிடாதவர். யார் இவரு? மனுஷரில கண்டிடாதவர். அப்புறம் காணக்கூடாதவருமாய் இருக்கிற. அப்போ ஒரு மனுஷனும் காணக்கூடாதவரும் கண்டிடாதவரும் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அல்லே சொல்லுவோமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறார். அதான் அந்த நெருப்புக்குள்ள அவங்க 3 பேரும் என்ன செஞ்சாங்க? கடக்குறாங்க. கடந்து அவங்களுக்குள்ளே என்ன இருக்கு? கடந்தாங்க. அவங்க செத்துட்டாங்கன்னு அப்படியே பார்த்தா என்னடா இது எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த நெருப்புக்குள்ளே இவங்க ஜாலியா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா பார்க்கறான். அதை விட அந்த உள்ள தூங்குறானு போய் 3 பேரும் பொண்டாட்டி பார்க்கறானு. ஐயோ என் வீட்டுக்கார் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு என்ன செய்றாங்க? ஏன்னா அவர்தான் அக்கினிக்கெல்லாம் அக்கினீஸ்வரன், ஒளிக்கெல்லாம் அவர்தான் ஒளியேஸ்வரன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அவர் யார் இருக்கிறாரு? காணக்கூடவா இருக்கிறார். அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்தான் எல்லா கணத்துக்கும் நித்திய வல்லமைக்கும் அவர்தான் யாரா இருக்கிறார்னா வல்லம் வாய்ந்த தேவனா இருக்கிறார். ஏன்னா யோவான் என்ற சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, யோவான் 11:25 அவளை நோக்கி ஜீவனமா இருக்கிறேன் என்ன சொல்றாரு? நானே ஜீவனமா என்ன விசுவாசிக்கிறவன் என்ன செய்யறது கிடையாது. மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின எபேசிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தமது வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார் என்று. ஆமென். அல்லேலூயா. அப்ப 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் இவர்.
7 நட்சத்திரங்களை இவர் யாரு? ஆமா. அப்போ அவருடைய வலது கரத்துல ஏந்திக்கிட்டு இருக்கிற தேவன். அதே நீங்க 1வது வெளிப்படுத்தின 1வது அதிகாரத்துல 17, 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் அவரை கண்ட பொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாத, நான் முந்தினவரும் பிந்தினவரும். யார் இவரு? முந்தினவரும் அவர் தான். ஆமா, முந்தி வந்தவரும் அவர் தான், பிந்தி வரப்போறவரும் அவர் தான். நான் யாரா இருக்கிறேன்றாரு? ஆமா, உயிரோ உள்ளவரமாய் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், உயிர் உள்ளவரமாய் இருக்கிறேன், மறித்தேன். இப்ப என்ன சொல்றாரு? சதா காலமும் எப்படி இருக்கிறார் அவரு? உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இதுதான் அவருடைய தன்மை. அவருடைய தன்மை என்ன? ஆமா. அப்போ அதே நீங்க ரோமர்ல 9வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாரா? சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படின்ற இவரே யாரா? பிறந்தாரு. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். கரங்களை தட்டி நம்ம மேம்படுத்தும். அப்ப இவர் யாரு? சர்வத்திற்கும் மேலான தேவன். அவருடைய தன்மைகள் எப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா, அதே நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6லிருந்து 11வது வசனம் வரல பார்த்தோம்னா, அங்க மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும் அவருடைய தன்மை யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் யார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6, 11வது வசனம் வரல வாசிக்கும். 6லிருந்து 11வது வசனம் வர. இவர் யாரா இருந்தாரா? குமாரனாகி இயேசு கிறிஸ்து யாரா இருந்தாரு? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. பாருங்க, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இப்படி தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறணும். அவரே என்ன செஞ்சாரா? மனுஷ சாயலானார். எது? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம். ஏன்? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா என்ன செய்யல அவரு? அது எண்ணெயில் அதை அவரு களவாடி கொள்ளலையா. 8வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யாரு? இயேசு கிறிஸ்து. எங்க தாழ்த்தினாரு? சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே என்ன செஞ்சார் அவர்? ஆமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இருக்கணும். அவர் என்ன செஞ்சாரோ அதே போல நாம் என்ன செய்யணும்? மாறணும். வசனம் பேசணும், கிரியை நடக்கணும். அல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு படித்தோம், பார்த்தோம், படித்தோம், நல்லா இருந்தது, ஆமா அப்படின்னு போயிடக்கூடாது. நம்ம கிரியை நடத்த விடணும். அவரை போல நாம என்ன செய்யணும்? அப்புறம் ஆதலால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, யார? இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு பிதாவாகிய தேவன் தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் அவர் அப்படிப்பட்ட தேவன். அவருடைய தன்மைகள் அப்படிப்பட்டது. ஆகையினால்தான் என்ன செஞ்சாங்க அவங்க 3 பேர் அந்த அக்கினி சூளையில 7 மடங்கு அது எரிய விட்டல். பாருங்க, இவனை தள்ளிடுறாங்க. இவனை தள்ளி விட போனாங்க பார்த்தீங்களா? இவங்கள அந்த தள்ளி விட போனவனு 3 பேர் என்ன செஞ்சானுங்களா? அவங்களாம் பயங்கரமான பலசாலியான போர் வீரர்கள். அப்போ அவங்கள தள்ளி விட்டது ஒன்று இவன் அந்த அக்கினி என்ன செஞ்சுதான்? பச்சித்து போட்டது. அதான் பச்சித்து போட்டதான், பொசிங்கிட்டானு.
அப்ப அங்க யாரு ஏற்கனவே கடந்து வந்திருந்தாரு? இயேசு அங்கே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் அங்கே அக்கினியாய் கடந்து வந்தபனால அந்த அக்கினிக்கு முன்பாக இவர்களால என்ன செய்ய முடியல? இவர்களால் என்ன செய்ய நிற்க முடியல. அகல்தான் அவர்கள் பொசிங்க போன ஆகையினால உனக்கு எதிரானவர்கள், உங்களுக்கு எதிரானவர்கள், உங்களுக்கு ஆசுவத்துக்கு எதிரானவர்கள், உங்களுக்கு பொல்லாதவர்களுக்கு எதிரானவர்களுக்கு அல்ல சொல்லுவோமா, எதிராய் கர்த்தரே அங்கே இறங்கி வருவார். கர்த்தரே இறங்கி வருவார். அவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். ஆகினால் அவருடைய தன்மை என்னவென்று கர்த்தருடைய பிள்ளைங்க அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவருடைய என்னவென்று நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னார். கர்த்தர் உனக்காக எனக்காக என்ன செய்வார்? யாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள முழங்காலிட்டு இன்னும் 2 காரியங்கள் இருக்கு. டைம் இல்லாதால முடிக்கிறேன். அதுவும் நல்ல ஒரு காரியம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த அமாவாசையில் ஒரு விடுதலை ஜபத்தில் நம்ம விடுதலை செய்தியை நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம முழங்காலிட்டு நாம் ஜபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையாக இந்த நாளில் அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள், ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிப்பதோ தொழுது கொள்வதோ பணிந்து கொள்வதோ அல்ல என்று அபாயமிட்டார்கள் தைரியமா. அதை போல பிசாசு கொண்டு வருகிற சதி நாச மோசங்களுக்கும் திட்டங்களுக்கும் இவர்கள் இயேசுவின் நாமத்தில் நீ எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் அவனை கடிந்து கொள்ளும் பொழுது அவன் உங்களை விட்டு அவன் பொசுங்கி போடுவான், அவங்கள விட்டு ஓடி போடுவான். ஆகினால கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? அதுக்கு ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். ரொம்ப காலமா காரியங்களை செஞ்சுட்டாங்க. துதிக்கணும் பிள்ளைங்க. அப்படி துதிக்கிற பிள்ளைங்க விடத்துல என்ன வராது? குடும்ப ஜெபம் காலையில முடியாதா? சாயங்காலத்தாவது உட்காந்து பாட்டை பாடி இப்படி பிள்ளைங்க கடக்கட்டும் போட இல்லை. 8 மணிக்கெல்லாம் அது படிக்கிறதா இருந்தாலும் படின்னு சொல்கிறோம்ல, ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறோமா? ஜெபம் பண்ணு வான்னு கூப்பிட்றோமா? இல்லை. அதில் உட்கார வச்சு ஒரு 2 பாட்டை பாடி நல்லா ஜெபம் பண்ணு, எழுத்து படிச்சு உங்கள் வீட்டில் எதுவும் வராது. கர்த்தர் பாதுகாப்பார். ஏன்னு சொன்னால் உங்கள் வீடுகளை இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்ட இடங்களுக்கு என்ன கிடையாது? துதி உள்ள இடங்களிலே, ஆராதனை உள்ள துதி உள்ள இடங்களிலே சாத்தானுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. ஆகினால் நாம் முழங்காலில் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த பிள்ளைகளை தப்புவிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர் சொன்னார். இவன் யார் தப்புவிப்பான் என்று சொன்னான். சாமி, நீர் எங்களை தப்புவிக்கிறவர், நீர் எங்களை விடுவிக்கிறவர், நீர் எங்களை ஒன்று மேற்கொள்ளாதபடி எங்களை காக்கிறவராக இருக்கிறபடினாலே வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, இந்த நாட்கள் இந்த உபவாசத்தில் ஆண்டவரே இந்த அமாவாசை கூட்டத்தில் உபவாசத்தோடு வந்த பிள்ளைகளை கட்டுகளை அறுக்கிறேன், தடைகளை உடைக்கிறேன், பொல்லாத வல்லமைகளை அழிக்கிறேன். எல்லா மந்திர சக்திகள், சூனிய சக்திகள் இவைகளை தாக்காதபடி, குடும்பங்களை தாக்காத, வீட்டை தாக்காதபடி, வீட்டை வேலையடிக்க முடியாது நான் செபிக்கிறேன். அப்போ யோபின் கூடாத்தை வேலையடித்தது போல பிள்ளைகளுடைய கூடாத்தை இயேசு ரத்தத்துக்களை வேலையடிக்க முடியாது செபிக்கிறேன். எல்லா கட்டுகளுக்கும் தடைகளுக்கும் சாத்தாண்டு வேலை அழிக்கப்படுவதாக. இவளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட சூனிய செய்வன மந்திரங்கள், சபைக்கு விரோதமாக செய்யப்பட்ட சூனிய செய்வன மந்திரங்கள், ஊழியக்காரர் குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுற எல்லா பொல்லாத வல்லமைகள் மந்திர சக்தி எல்லா தீய சக்திகள் நாசனாக இயேசு அழிக்கப்பட்டு போக்கும்படி, அதில் பாதாளத்தில் போக்கும்படி கட்டளை கொடுக்குறேன் சாமி. முற்றிலுமாக எல்லாவற்றையும் விடுதலையாக்கும். ஆசீர்வதிப்பீராக. வந்த பிள்ளைகள் வெறுமையை போகாதபடி, கையின் பிரயாசம் கழித்து வேலைகள் தொழிலுக்கு ஆசீர்வதி உயர்த்தும்படி அப்படி கத்தில் ஒப்புடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக, நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா விடுதலையின் செய்தியை கர்த்தர் நீர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காக சோத்திரம். அதன் பிரகாரம் பிள்ளைகள் எப்படி அவர்கள் தைரியமாக இருந்தால் அது போல தைரியமாக இருக்க உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் தாங்க அப்பா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தர் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினைக்கும் பாதுகாக்கும் இந்த உலகத்தில் செயல்பட்டு இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல வாழியும்